மார்னிங்கே கமருதீனும் திவ்யாவும் கமருதீனும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து திவ்யாவை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா வந்து நேற்று நைட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசும்போது பயங்கரமாக ரெஜிஸ்டர் பண்ணுறா. ஏய் பாரு, நீ இல்லாமல் அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் உனக்காக பேசியிருப்பேன். ஒரு பொண்ணு இப்படி பண்ணுறது தப்பு, இப்படி வந்து புஷ் பண்ணது தப்பு தான். ஸோ உனக்காக நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறா. அப்போ நான் நினச்சேன், எல்லாருமே என்னடா இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே குறியாகவே இருக்கிறீங்க, எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கிற மாதிரி நான் யோசிச்சேங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் இந்த கேம் விளையாடும்போது கூட நானும் திவ்யாவும் கண்ணாலே பேசிக்கிட்டோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து சபரி அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டோம். அந்த விஷயத்துலேருந்து தான் எனக்கு திவ்யாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. சரி, உண்மையிலேயே அவள் வந்து இது பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் சபரி அட்டாக் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் திவ்யா மட்டும் இல்லாமல் அந்த விஷயம், திவ்யா வந்து நேற்று அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லலைன்னா அவன் இந்த புல்டோசர் மாதிரி என்னை இடித்து தள்ளின விஷயத்த அப்படியே குழி தோண்டி புதைச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திவ்யா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது மட்டும் கமருதீன் சொல்லுவார், இல்லை அவள் உண்மையிலே அப்படி தான், நீ இல்லை எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் நான் பேசுவேன்னு சொல்லும்போது, இல்லை அது அப்படி தான் பண்ணியிருப்பா, அதை தான் அவள் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த டிஸ்கஷன் எப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் கமருதீன் வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடுறாரு. அது பார்வை வந்து இது மோட்டிவேட் பண்ணுறதுக்காக பாடுறாரா இல்லை சும்மா பாடுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய விஷயம் அவங்க ரொம்ப லோ வாய்ஸில் பேசிக்கிறாங்க. சர்டன் திங்ஸ் வந்து நமக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.